அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் கஷ்டங்களோ இல்லை வறுமையோ தலைவிரி தாடுகிறது அப்படின்னாலோ, இல்லை வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னாலோ இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் மேற்கொள்ளுங்க. கையில் ₹1 இருந்தாலே போதுங்க. இந்த எளிய பரிகாரங்கள் மூலமாக இன்னல்களை போக்கிடலாம், செல்வ வளத்தை அதிகரிச்சிடலாம், வறுமையையும் நீக்கி செல்வ செழிப்புடன் வளர்வதற்கு இந்த ஒரு பரிகாரம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்குங்க. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலானவங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ செயல்பாடுகளை செய்துடுறாங்க. இதில் ஒரு சில செயல்கள் நமக்கே எதிர் விளைவுகளை ஏற்படுத்திடும். தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளால் நமக்கு கஷ்டங்களும் இன்னல்களும் வந்துவிடுது. இந்த துன்பத்தை போக்குறதுக்கே எளிய பரிகாரங்களை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க. அந்த வகையில் ஏழ்மை வறுமையை விரட்டி பணவரவை உண்டு செய்யக்கூடிய பரிகாரங்கள் பலவற்றை சொல்லி வைத்திருக்காங்க. அதிலும் குறிப்பாக நாணய பரிகாரம் செய்யறதுனால மகாலட்சுமியினுடைய அருள் தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் புதன்கிழமைகளில் ஒரு நாள் புதன்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, இந்த 2 கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியில் 5 மஞ்சள் கிழங்கு ₹1 நாணயம் ஒன்றை வைத்து கட்டி வீட்டின் பூஜை அறையில் வைக்கணும். குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் தானாக அணைந்ததுமே அந்த மஞ்சள் மூட்டையை பணம் வைக்கக்கூடிய பெட்டி அப்படி இல்லைன்னா பீரோவில் வைத்து விட வேண்டும். இதனால் வீட்டின் பொருளாதார சிக்கல் தீர்ந்துவிடும். அதே மாதிரி ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் ₹1 நாணயம், விரலி மஞ்சள், ஏலக்காய் இவைகளை சேர்த்து முடிச்சு போல கட்டி கொண்டு உங்களுடைய வேண்டுதலை முழு மனதுடன் பிரார்த்தித்து கொள்ளுங்க. வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலின் அரச மரத்தடியில் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அந்த ₹1 முடிச்சையும் மரத்தடியில் வைத்து விட வேண்டும். மீண்டும் மனம் முருகி வேண்டிக் கொண்டு அந்த முடிச்சை வச்சுட்டு வீட்டிற்கு விடுங்க. விரைவில் நீங்கள் கேட்டது நடக்கும். அதே மாதிரி பழமையான அரச மரத்தடியில் இந்த முடிச்சை மாலை 6 மணிக்குள்ளாக வைத்துவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி கல்லுப்பினை கொண்டு எளிய பரிகாரம் செய்யும் போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை தாக்கங்கள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறி நேர்மறையான ஆற்றல்கள் வீட்டிற்குள்ள வர வைக்கும். காரணம், கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுது. இதனால் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான விளைவுகள் அதிகப்படியாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான ஆற்றலை அள்ளித்தரக்கூடிய வல்லமை பெற்றதாகவே கல்லுப்பு விளங்குகிறது. அதனால் சகல செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஐஸ்வர்யமாக உப்பு பார்க்கப்படுதுங்க. சமையல் அறையில் கிழக்கு திசையில் நின்று நாம் சமைக்க வேண்டும். அப்போதான் நமக்கு வலது பக்கம்தான் உப்பு இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். கல்லுப்பு வைத்திருக்கக்கூடிய ஜாடியை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுத்தம் செய்யக்கூடாது. ₹1 நாணயத்தை வைத்து அதற்கு மேலே ஒரு உப்பு ஜாடியை வைத்து விட வேண்டும். அதாவது நாணயத்தையே சிம்மாசனமாக கொண்டு அதன் மீது உப்பாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறார் என்பது ஐதீகம். இப்படி செய்யறதுனால வீட்டில் கடன் பிரச்சனை நீங்கி பொருளாதார நிலை உயரும் அப்படின்னு நம்பப்படுது. ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பை போட்டு எலுமிச்சம்பழத்தை அதற்குள்ள வைக்க வேண்டும். பிறகு 4 காய்ந்த மிளகாய்களை பாத்திரத்தின் 4 மூலைகளையும் வைத்து அதனை தலைவாசல் கதவின் உட்புறம் பகுதியில் வைக்க வேண்டும். கல்லுப்பு மிளகாயின் கூர்மையான பகுதிகள் இவை இரண்டுமே எதிர்மறை சக்திகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவை. வாரம் ஒரு முறை இதனை மாற்றிவிட புதிதாக வைக்க வேண்டும். பழைய பொருட்களை ஓடும் நீரில் போட்டுவிட வேண்டும். அதே மாதிரி கல்லுப்பு தீபம் ஏற்றி வைத்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். முக்கியமாக பௌர்ணமி நாட்களில் கல்லுப்பு தீபம் ஏற்றினோம் அப்படின்னா தொழில் தடை, வருமான தடை, பதிவு கிடைக்கிறதுனால இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே 48 நாட்களுக்குள்ளாக நீங்கிவிடும் அப்படின்னே சொல்லுவாங்க. கடன் தொல்லை இருப்பவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன்கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி 12 முறை வலம் வர வேண்டும். இப்படி வலம் வரும்போது கடன் பிரச்சனை தீர்வதற்கு
மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து 12 வாரங்கள் இப்படி செய்தாலே கடன் தீருவதற்கான வழி பிறக்கும். அதே போல தூங்கும்போது சுத்தமான படுக்கையில் தலையணைக்கு அடியில் இந்த ₹1 நாணயத்தை தலையணைக்கு அடியில் வைத்து நீங்க தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த நன்மையை ஏற்படுத்துங்க. ₹1 நாணயத்தை தலையணைக்கடியில் வைத்து விட வேண்டும். மறுநாள் காலையில் எழுந்ததும் ஏழைகளுக்கு இந்த நாணயத்தை தானமாக கொடுக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பண பிரச்சனையும் முழுமையாக நீங்கிவிடும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த ₹1 நாணயம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நன்மைகளை நமக்கு பரிகாரங்கள் செய்யும் போது கிடைக்க பெறுகின்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வறுமை, பணப்பிரச்சனை, பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போன்றவை அதிகரிக்க செய்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீகம் மற்றும் தாந்திரிக நம்பிக்கைகளின்படி ₹1 நாணயம் பணவரவின் தொடக்கமாகவும் நேர்மறையாற்றலின் சின்னமாகவும் கருதப்படுறதுனால நாம் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். அதிலும் ஒரு சுத்தமான புதிய ₹1 நாணயத்தை எடுத்து அதனை ஒரு வெள்ளை நிற காகித உரையில் வைத்து விடுங்க. அதை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து தினமும் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டா தடைப்பட்ட பணம் கைக்கு சேருங்க. அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்கோ வியாபார வளர்ச்சிக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையான வெற்றிலையை எடுத்துக்கொள்ளுங்க. அதன் மீது ஒரு ₹1 நாணயம், ஒரு விரலை மஞ்சள் மற்றும் 2 ஏலக்காய் ஆகியவற்றை வைத்திடணும். இதை ஒரு முடிச்சாக கட்டி பணம் வைக்கக்கூடிய பெட்டி அப்படி இல்லைன்னா கல்லா பெட்டியில வைத்தால் வியாபாரம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதே நேரம் கடன் பிரச்சனைகளால் நீங்க அவதிப்படுகிறீர்கள் அப்படின்னா ₹1 நாணயத்தை ஒரு சிறிய துண்டில் வைத்து விட்டு ஒரு சிறிய சிவப்பு துணியில் வைத்து கட்டிக்கொள்ளுங்க. அதை உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி கடனை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக ₹1 நாணயம் பார்த்தீங்க அப்படின்னா பல வழிகளில் பரிகாரங்கள் மேற்கொள்ள உறுதுணையாகவே இருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றளவு மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பரிகாரங்களை வீட்டிலேயே எளிமையாக செய்து தங்களுடைய கடன் பிரச்சனை, தொழில், வியாபார வளர்ச்சிக்கு பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தி பயன்பெற்று வருகிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுக்கும் இதில் எந்த விஷயம் உங்களுக்கு செய்ய முடிகிறதோ அந்த பரிகாரத்தை தாராளமாக மேற்கொண்டு உங்களுடைய இன்னல்களையும் துயரங்களையும் போக்கி செல்வ செழிப்புடன் வாழ இன்ற தகவலோடு இன்றைய ஆன்மீக பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம்.